வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புது படத்தினுடைய அப்டேட் தான். அது என்ன படங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படின்னு இருந்தாலும், நம்ம தளபதி விஜய் அவங்க நடித்து திரைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட்டு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கே எல்லாருடைய குதூகலத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அதை மீறி நிறைய சட்ட ரீதியான பிரச்சனைகளெல்லாம் இதை இந்த படம் சந்திச்சு இப்போ சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கிடைக்காம இவ்வளோ நாளாக இந்த படம் இன்னும் திரைக்கு வராமல் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஜனநாயக படம் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் இந்த சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த வகையில் இந்த படம் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த படத்தில் அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்களை இதில் பலரை பாதிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிற மாதிரி சென்சார் போர்டில் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 27 காட்சிகளை ஒரு 27 இடத்துல இந்த படத்தில் சீன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட்டு. இந்த காட்சிகளை நீங்கள் நீக்கம் செய்தால் உடனே சர்டிஃபிகேட்டு தரக்கூடிய சூழ்நிலையில் சென்சார் போர்டில் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு மேலே ஜனநாயகம் படத்தினுடைய டீம் சட்ட ரீதியாக மூவ் பண்ணி இதை இன்னும் டிலே பண்ண அவங்க விரும்பலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக சென்சார் போர்டில் என்ன சொல்கிறாங்க அதை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு படத்தை கண்டிப்பாக திரைக்கு சீக்கிரமாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இப்போ இறங்கியிருக்காங்க. இதுக்காக தளபதி விஜய் ப்ரொடியூசர் ப்ளஸ் இந்த ஜனநாயகம் டீம் எல்லாரையும் சென்னைக்கு வர வச்சு இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் எல்லாரும் ஈடுபடுறதுக்கு தீவிரப்படுத்தப்பட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. ஸோ இதில் ப்ரொடியூசரை பெங்களூர்லேருந்து வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த படத்தை சீக்கிரமாக திரைக்கு வருவதற்கு நம்ம சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தளபதி விஜய் அவங்க ப்ரொடியூசரை சென்னைக்கு வர வச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரையிலும் அவங்க இந்த டீம் எல்லாமே சென்னையில் தான் தங்கி இதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் மிக விரைவில் திரைக்கு வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்காக சென்சார் போர்டில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம முயற்சிகள் செய்து அதை எந்த அளவுக்கு நம்ம அவங்க சொல்கிறத செஞ்சு முடித்து படத்தை ஒரு கோர்வையாக கதையும் சரி திரைக்கதையும் சரி அதுக்கான ஒரு கோர்வையான ஒரு அந்த கதைகளை அமைச்சு சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய இந்த டீம் கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய 6ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, பிப்ரவரியில் இல்லை பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது இதுவரையிலும் யாராலையும் சொல்ல முடியாத ஒரு உண்மைதான். அதுக்கான அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய வேண்டுகோள். இந்த படம் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 4 நாள் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் ஜனநாயகன் படத்துக்கான வரவேற்பும் சரி அதுக்கான எதிர்பார்ப்பும் சரி ஸோ இது எல்லாமே மக்களிடத்துலேருந்து சீக்கிரமாக எல்லாருக்கும் இந்த படத்தினுடைய டீம் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்களிடத்தில் இருக்கும். 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டை இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்து இவ்வளோ நாளாக அதையெல்லாம் சமாளித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த தயாரிப்பாளரை மக்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. ஜனநாயக ரசிகர் தளபதி விஜய் அவங்களுடைய ரசிகர்களும் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மையான ஒரு விஷயம். இந்த படத்தை கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக நம்ம திரையில் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு திருவிழாவாக கொண்டாட எல்லாரும் காத்திருக்க தயாராக இருக்காங்க. சீக்கிரமாக அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.